மிகவும் கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வது எப்படி என்று கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு கடினமான சூழ்நிலை ஒன்று, உங்களுக்கு அதிக கோபம் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வேறு ஃபீலிங்ஸ், அது காமம் இருக்கலாம், வேறு வேறு ஃபீலிங்ஸ்கள், அல்லது உடலில் நோய், இல்லை வியாபாரத்தில் ஏற்படுற தொல்லை, ஏதோ ஒரு தொல்லை, இப்போ கவலை, கக்குசம், பிரச்சனை, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலைகளை எப்படி சரியாக கையாள்வது, அதாவது இதுக்கு எப்படி முடிவு காணுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றேன். அதாவது எந்த சூழ்நிலை இருக்கலாம், ஒன்று இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்தது நிச்சயமான ஒரு சூழ்நிலை சொன்னால் அது கண்டிப்பாக மரணம் இருக்குது, தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை. இதே போன்று பல சூழ்நிலைகள் இருக்கு. அவை எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் நிலை தடமாறாமல் இருக்கு, நீங்கள் சரியாக இருக்கிறதுக்கு தான் இவர்த்த இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, எப்படி இதெல்லாம் கையாள்வதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், எந்த 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 நிலையிலும் தன்னுடைய சுய நிலையில் இருக்கிறது எப்படி என்றுதான் இது கேள்வி. ஆகவே இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் எதை கற்றுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே மனிதனுக்கு 2 விடயத்தை கொடுத்திருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்குது. சூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் இருக்க மாதிரி இப்படியே முட்டாளாக இருந்து போட்டு போகலாம், இல்லைன்னு சொன்னால் கட்டிக்காரனாக மாறி சரியாக நீங்கள் இருந்து போட்டு இருக்கலையும் நீங்கள் இருக்கலாம். அப்புறம் தேர்வு செய்கிற தன்மை உங்களுக்கு இருக்குது. அதே போல் இயல்பாகவே ஓய்வும் ஆரோக்கியம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயல்பாக இருக்கலாம், அவங்களுடைய நேச்சுரல் செட்டப்பில் அவங்க இல்லாமலுக்கு போனதால தான் அவங்களுக்கு ஓய்வும் ஆரோக்கியமும் இப்போ இல்லாமலுக்கு இருக்குது. சரி, ஆகவே இது முக்கியமான கலை. வாழ்கிறதுக்கு சக்தி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு முகம் கொடுக்க போகிறீங்க. வாழ்க்கைக்கு நீங்கள் முகம் கொடுக்கணும், நீங்கள் வாழணும். வாழ்க்கையை நீங்கள் மாற்ற இயலாது. வாழ்க்கை வந்துக்கிட்டே இருக்கும். மரணமாக வரும், குழந்தையாக வரும், கடனாக வரும், 7.5 சனியனாக வரும், அதாக வரும், இதாக வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி கையாளுறது என்பதை பற்றி தான் இது. இங்கே முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால், வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன என்று 99.9% மக்களுக்கு முதலாவது தெரியாது. அதனால் ஒரு பெரும் பணக்காரன், உலக புகழ், உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச அவங்களோட பேர் நான் சொல்ல விரும்பலை, பெரிய பணக்காரர் 2 பேர், உலகத்திலே இருக்க நம்பர் 1 பணக்காரர் 2 பேர். இந்த 2 பேர்கிட்ட போட்டி கேட்குறாங்க, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சது காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் எல்லாத்தையுமே நான் பயன்படுத்திக்கிட்டேன், அதனால் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அவர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், நான் பல தடவை வாழ்க்கையில் விழுந்து வந்தேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உலக்குள்ளே என்னுடைய தவறுகளை நான் சரி செஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்துக்கிட்டே இருந்தேன், நான் வாழ்க்கையை வேண்டணும்னு சொன்னார். அதாவது ஒரு முழு பணக்காரனா நீங்கள் இருந்து போட்டு போனால் நீங்கள் வாழ்க்கையை வேண்டும்னு சொல்லி அர்த்தமே இல்லை. அப்படி அர்த்தமே இல்லை. நீங்கள் பணக்காரன் செத்து போய்த்தால் நாளைக்கு திரும்ப வேலை அங்கே என்னோட பறந்துருவேன். வாழ்க்கையை அவர்கிட்ட பணம் தான் இருந்து இருக்கும். அவர் கொஞ்சம் காலம் போனது பிறகு 80 வயசு 90 வயசு ஆனதுக்கு பிறகு அவருக்கு நடந்து கேளாமலுக்காகும். கடைசியில் ஐசியூக்கு போயிருப்பார், இல்லாட்டி மூடக்காசி ஏற்படும், அது ஏற்படும், இது ஏற்படும். அசிங்கமான ஒரு மனிதனாக கூட அவர் கைத்திருவார். அதாவது முழு பணக்காரனாக இருந்து போட்டு நீங்கள் போனால் நீங்கள் வாழ்க்கையை வேண்டும்னு சொல்லி அர்த்தம் இல்லை. முழு பிரபஞ்சமும் அனைத்து மந்திரங்களும் எப்போ உங்கள் வசமாகுதோ அப்போ தான் நீங்கள் வாழ்க்கை வேண்டுறீங்க. உங்களுக்கு ஒரு தலை உங்களுக்கு ஒரு தலையை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு 10 தலை வேணும். 10 தலை உங்களுக்கு 10 தலை இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையை அதன் கலையில் வாழ்வேன். அதை நீங்கள் சரியாக எதிர்கொள்வீங்க. ஆகவே மனுஷனுக்கு கிடைக்கப்படுற வெரி இம்பார்ட்டன்ட் முக்கியமான சந்தர்ப்பங்கள் என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்போ கடும் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, கஷ்டம் என்னன்னா
சரியான மனக்கவலை, இல்லையன்ற கவலை உங்களுக்கு. இல்லைன்னு சொன்னால் மனசால உடைஞ்சு நொந்து தூளாக பெய்துட்டே இல்லைன்றா சரியான பயம். அடுத்த நிமிஷம் இப்போ நடக்க போகிற விஷயத்தை எப்படி பார்க்க, வீட்டில் ஒன்று வந்து நிற்க போகுது, இல்லாட்டி அது வந்து நிற்க போகுது, ஏதாலும் ஒன்று வந்து நிற்க போகுது. இப்போ உங்களுக்கு பெரிய கஷ்டம், கடும் தொழில். இப்போ உங்களுக்கு இருக்கல, இப்போ உங்களுக்கு நிம்மதி குறைச்சலாக பெய்துட்டு அப்படின்னு சொன்னால் ஏதோ இதெல்லாம் வந்து எனர்ஜிஸ் ஒரு கோபமா, இல்லாட்டி பயமா, இல்லாட்டி காமமா, இல்லாட்டி மரணமா, ஏதோ ஒன்று உங்களுக்கு இப்போ தலைக்குள்ளே வந்து சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த ஒருத்தர் சொன்னார் வந்து, ஒரு பணக்காரர் சொன்னார் வந்து, வாழ்க்கையில் நான் எனக்கு தவறு செஞ்சுக்கிட்டே வந்தேன், அந்த தவறுகளை நான் திருத்திக்கிட்டே வந்தேன், உடனடியாக திருத்தி தான் நான் மேல் வந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அது மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் வந்து, அவர் கிடைக்க சந்தர்ப்பத்தை அவர் தவற விடவே இல்லையாமட்டு. அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப கடும் கஷ்டம், கடும் தொல்லை, கடும் பிரச்சனை இதெல்லாம் வந்து எங்கே ஏற்பாடு சொன்னால் மைண்ட்லான ஏற்பாடு. உங்களுக்கு பிட் லோன் தான் என்னென்று சொன்னாலும் அது உங்களை வந்து உங்களை பாதிக்குது, உங்களோட மைண்ட் இல்லாமலாவது பாதிக்குது. ஆகவே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இப்போ வாழ்க்கையை ஒருத்தர் வெற்றி கொள்றதுக்கு 50 வயசுல 45 வயசுல 50 வயசுல சொல்கிறாரு நான் வாழ்க்கையை வெண்டுட்டேன்னு சொல்லி, 20 வயசு 25 வயசுல இருந்து அவர் உழைச்சி வாரார். அதே மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் சரியாக நம்ம கையாளணும்னு சொன்னால் அது இந்த ஒரு நிமிஷத்தில் நடக்க போகிறது இல்லை. இந்த எந்த ஒரு சாஸ்திரம் பார்த்தோ இல்லைன்னு சொன்னால், எந்த ஒரு ஹொரோஸ்கோப் பார்த்தோ இல்லாட்டி எங்கே ஒரு கோயிலுக்கு போயோ எங்கே போயுமே வந்து வாழ்க்கையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஒன்று நீங்கள் வாழ்க்கையை தப்பி ஓடணுமான்னு சொன்னால், பிறந்தாச்சு செத்தாச்சு அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினைக்கிங்களாமான்னு சொன்னால் அது கதை வேறு. வாழ்க்கைன்னு சொன்னால் தொடர் கதை. சாவும் ஒரு கட்டத்துக்கு வருது, அது கங்காலெல்லாம் வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே வாழ்க்கைன்ற வேறு. ஆகவே இதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் அவர் தான் அதுக்கு விடையை கண்டுபிடிக்க வேண்டிய விடயம். இதுக்கு பரிகாரங்களை வந்து வெளியில் கோயிலுக்கு போயோ சாஸ்திரம் பார்த்தோ அதாவது ஒரு சாஸ்திரகாரன் ஒரு பணக்காரன் வந்து வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்கிறேன். நான் அவரை பொறுத்தளவில் வாழ்க்கைன்னு என்ன பிறந்துமா செத்தம் அவ்வளோதான், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். அந்த வாழ்க்கைன்னு அது இல்லை. அது மாதிரி தான் ஒரு ஜோசியன், அது மாதிரி தான் ஒரு சாஸ்திரகாரன். நீங்கள் ஒரு ஜோசியன்கிட்ட போனால் அவன் என்ன சொல்லுவான், தொழில் நல்ல வருமானுவான், இல்லாட்டி புள்ள ஊட்டி சரியாக வருமானுவான், இல்லாட்டி வியாபாரம் நல்ல வருமானம், ஏதோ இந்த பொருளியல் உலகத்துக்குரிய சொல்யூஷன் தான் அவன் சொல்கிறான். அப்போ ஆனால் வாழ்க்கைன்னு அப்படி இல்லையே. பொருளாதாரம் இருக்கு, பொருளியல் இருக்கு, உளவியல் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, ஆத்ம இருக்கு, மனம் இருக்கு, உடல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை இருக்கிறதால வந்து சாஸ்திரங்கள் அது பண்ணுறது, பரிகாரம் பண்ணிக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, அதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கைக்கு நீங்கள் தீர்வு தேடி போகலை. நீங்கள் கொஞ்சம் உங்களோட பிச்சைக்காரத்தனத்தை, உங்களோட பைத்தியாரத்தனத்திலேருந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஆசுவாசப்படுறதுக்குரிய சொல்யூஷன்கள் தான் அது. இது வாழ்க்கையே சரியாக எப்படி எதிர்கொள்கிறது, வாழ்க்கை எப்படி எதிர்கொள்கிறேன்றாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சரியான புரிதல் ஒன்று இல்லையாமல் சொன்னால் உங்களோட மனம் வந்து என்ன செய்ய முடியும்னா, உங்களை அங்கால வச்சுக்கிட்டும் இல்லாட்டி இங்கால வச்சுக்கிட்டு இடத்துல வச்சுக்கிட்டு இல்லாட்டி வலதில் வச்சுக்கிட்டு இருக்கும். ஒன்று எதிர்காலத்தில் விடும், இல்லாட்டி இறந்த காலத்தில் விட்டுக்கிட்டே இருக்கும். அது போது நிகழ்காலத்துக்கு வராது. அப்போ உங்களுக்கு கஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி அசௌகரியத்தை தான் நீங்கள் உணர்வீங்க. பணக்காரன் உணர்வான், ஏழை உணர்வான், எல்லாருமே உணர்ந்துருவீங்க. உங்களுக்கு நிம்மதின்றது இருக்க மாட்டுது. ஆகவே இதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் இது கண்டிப்பாக கடுமையான முறைக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்குது. அதனால நான் இதை உங்களுக்கு இப்போ கற்றுத்தரேன். ஆகவே முதலாவது இந்த மிக கடினமான சூழ்நிலை, மிக கடினமான இந்த சூழ்நிலை, உதாரணத்துக்கு உங்களுக்கு சரியான கோபம் வருது, இல்லைன்னா சரியான ஒரு கவலை, ஏதோன்றாலும் ஒரு பிரச்சனை, ஏதோன்றாலும் ஒரு பஞ்சாயத்து இப்போ உங்களுக்கு நடக்குதா அப்படின்னா, இதெல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் உங்களுக்கு. இதனால் எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கவலை ஏதென்றாலும் ஏற்படும் போது நீங்கள் எப்படியும் உங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை உண்டு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே வரணும். குறைஞ்சதுக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் எடுத்து வரணும். இது வந்து இன்றைக்கு ஒரே நாளில் நடக்க மாட்டுது. ஆனால் பிறந்ததுக்கு அடுத்த கட்டம், நிச்சயமான கட்டம் சாவேரிக்கு நிம்மதியை தேடி பிடிச்சு கொள்ளணும். சிலக்குள்ள வந்து கடுமையான ஒரு முயற்சி ஒன்றை நாம் நம்மளுக்காக செய்ய வேண்டியிருக்குது. அதை நம்ம பிறந்திருக்கிறோம். ஆகவே வந்து உங்களுக்கும் எப்போ இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறோ,
எப்பப்போ நீங்கள் கவலையில் கவலையிலையும் கஷ்டத்துலேயும் பயத்துலேயும் நீங்கள் இருக்கும்போது உங்களோட கண்ணை மூடி உங்களுக்குள்ள அந்த மைண்டை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ரொம்ப செக்ஷுவலான ஃபீலிங் ரொம்ப ஓவராக வரும்போது வந்து நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க. இப்போ கீழே இருந்து மேலே நடுவில் நிற்கிறீங்க. அந்நேரம் தான் நம்ம தான் கோபமும் அப்படி தான் பெரிய கவலையும் இதெல்லாம் வந்து மைண்ட்லாம் நடக்கிறது இந்த சம்பவங்கள். அப்போ எப்போவுமே வந்து உங்களோட மைண்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய பழக்க வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே வரும். இப்படி நம்ம மனசில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தே வரணும். நீங்கள் பார்த்தே வரணும். ஒரு நாள் திடீரென நீங்கள் உங்களோட மனம் உங்களை எப்படி ஏமாத்துதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுக்குவீங்க. நான் ஒரு குருநாதர் பேசுகிறேன். எனக்கு 10 தலை, 100 தலையை 10 தலையாக சுருக்கி வச்சிருக்கேன். எனக்கு 10 தலை. நான் ஒரு குருநாதர். என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய அன்பர்களுக்கு நான் இங்கே கொடுக்குறது. நீங்கள் இது வாக்களிக்கிறாங்க. சிவனுடைய இரவில் நீங்கள் சிவராத்திரியை சரியான நம்பிக்கையோட அந்த விரதமெல்லாம் இருந்து நீங்கள் அதை செஞ்சீங்களாமான்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிகழுது. அது வாக்களிக்கப்பட்டிருக்குது. இது வாக்களிக்கப்பட்டதுகள் நிறைவேறுறது. இது மாதிரி ஒரு குருநாதருக்கு முன்னால் என்னுடைய அன்பர்கள் பண்ண வேண்டியது தான் நான் சொல்கிறேன். இது எப்படி நிகழும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வெற்றி. ஒரு கடுகளவு நீங்கள் சரியான ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு கடுகளவு நீங்கள் பிள்ளையான செயலை செஞ்சீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் இருக்குது. வாழ்க்கை ஒரு போதுமே விபத்தில், வாழ்க்கையில் அவசரமே இல்லை. இப்போ நாளைக்கு ஒருவர் வந்து திடீர்னு செத்து போகிறார். ஆனால் அவர் இங்கே பார்க்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சுன்னா அவரால் கண்டிப்பாக அந்த வேலைகளை செய்ய முடியுமாகுது. மக்கள் செல்வாங்க போய் செத்து போய்த்தார். எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள், கண்ணீர் அஞ்சலி அப்படி இப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியாது வாழ்க்கை என்ன. வாழ்க்கை அப்படி இல்லை இருக்குது. அதனால தான் நான் செத்து போய் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி ஒரு பிரச்சனை உண்மையை ஞானிகளுக்கு இல்லை, வேணுக்கிழமை இல்லை. உண்மையில் நான் உடலை விட்டு போனேன்னா இப்போ இருக்கிறத விட 100% அதிக ஆற்றலுடன் எல்லா வேலையும் தான் டாய்லெட் போகிறது, யூரின் போகிறது, சாப்பிட்றது, எடுக்கிறது, உடுக்கிறது அனைத்தும் அது கண்ண நொடியில் பல மைல்களுக்கு அங்கால் உள்ள விடயங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்குது. ஆகவே வாக்களிக்கப்பட்ட விடயங்கள் வந்து நடந்தே போகும். வாழ்க்கை என்ன அப்படி தானே இருக்குது. வாழ்க்கையை பற்றி தெரியலாட்டி நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன். வெற்றி அடைஞ்சுன்னா பணக்காரன் ஆகிட்டேன். ஒரு ரொம்ப கடுமையான ஒரு தலைவாளி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு அந்த காசு பணம் பண்ணுறது அவருக்கு அது செல்லா காசாக போகும். எல்லாருக்கும் அனுபவம். வாழ்க்கை வந்து அனைவருக்கும் சமன். ஏழைக்கு, பணக்காரனுக்கு, அமெரிக்கனுக்கு, ஆஸ்திரேலியனுக்கு, கனடியனுக்கு, விஞ்ஞானிக்கு எல்லாருக்குமே சமனாக இந்த பிரபஞ்சம் அதை வச்சிருக்குது. ஆகவே நான் சொல்கிற அந்த டெக்னிக்கை நீங்கள், அதாவது ஒரு தவறு ஒன்று நடக்குது, நீங்கள் தவறிலிருந்து திருந்தி எழும்புறீங்க. அது மாதிரி நீங்கள் மறந்துடுவீங்க. ஞாபகம் வரும்போது பார்க்கணும். இப்படி கண்ணை மூடி பார்க்குறது முடியலைன்னு சொன்னால் குருவுக்குள்ளே ஒழிச்சு கொள்வது, குருவை பிடிச்சிக்கிறது. ஞானியை ஞானி இவங்களை பிடிச்சா அந்த டெக்னிக் உங்களுக்குள்ள அமுலாகும், உங்களுக்குள்ள அது ஒர்க் ஆகும். அந்த டெக்னிக் ஒர்க் ஆகும். அப்படி தான் அதுதான் குரு 10 தலைக்கு அது அப்படி ஒர்க் ஆகுது. நான் சில நேரத்தில் சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. பணத்தை கட்டி பேசுங்க நான் இங்கே சொல்லியிருக்கேன். எனக்கு பணம் கட்டினவங்களும் இருக்காங்க, எனக்கு காசு தந்தவங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இந்த வீடியோலையும் இருக்கிறாங்க. என்னுடைய சோசியல் மீடியா எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, டிக்டாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பணம் கட்டினவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை கட்டினவங்க ஒரு சிலர் வந்து சில நேரமே வாட்ஸ்அப்பில் வந்து என்னோட பேசுவாங்க. அது ஆனால் பெரும்பான்மையானாக்கா பணத்தை கட்டினவங்க வாட்ஸ்அப்பில் கூட வந்து என்கிட்ட பேசுகிறது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ நடக்குது. இது எனக்கு தெரியும். இது என்ன இப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது நடந்தே போக மாட்டேன். எனக்கும் தெரியும், எனக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் நான் தைரியமாக ஆரம்பிச்சுன்னா எனக்கு நீங்கள் பணத்தை கட்டு தமிழ்மெண்டு. அதில் சில நிறைய பேர் என்ன சாமியார் பணத்தை கேட்குறான்,
இவன் நல்ல சாமியாக இருக்க மாட்டாங்கன்னு சிலர் ஓடிவார். சிலர் வந்து தைரியமாக முன் வந்து என்னத்தை செஞ்சாங்க. அவங்க வந்து என்னகிட்ட வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ கிட்ட வருஷக்கணக்கில் தெரிஞ்சவங்க எல்லாம் மிதிக்கிறாங்க, இல்லை நாட்டில் இருந்து மிதிக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ நடக்குது, நடந்தே தான் ஆகும் எனக்கு தெரியும். நான் நடத்துவேன் எனக்கு தெரிஞ்சதால நான் அதை இப்படி தைரியமாக சொன்னேன். இல்லை நாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லலாம் கமெண்ட்ஸில். அதே மாதிரி தான் நீங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டே படுக்கணும். பிரச்சனை உண்மையில் மைண்டில் இருக்குது, உங்களுடைய சொந்த ஓன் மைண்டில் இருக்குது. அது உங்களை அடித்து நொறுக்கி ஒட்டச்சு போடுறது உங்களோட மைண்ட் தான். அந்த மைண்ட் இருக்கு. ஆகவே நீங்கள் வந்து பார்க்கணும், இப்படி கண்ணை மூடி உங்களோட மனசில் ஒரு எண்ண ஓட்டங்களை நீங்கள் பார்க்கணும். அது கூட சேர்ந்து நீங்கள் போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு திரும்ப பார்க்கணும், நாளை அன்றைக்கு பார்க்கணும், அடுத்த அன்றைக்கு பார்க்கணும். நேரம் கிடைக்கிற நேரம் இல்லாமல் இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் கொண்டே வரணும். ஒரு நாள் திடீரென இறந்து போகிறதுக்கு இடையில் ஒரு நாள் திடீரென இந்த இந்த பூமி கிரகத்தை இந்த சூரியன் விழுங்கினாலும் ஆன்மாக்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கும், எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வாழ்க்கை இருந்துக்கிட்டே, எல்லா ப்ரோக்ராமும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அதனால் வந்து வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் இருப்பேன், நீங்களும் இருப்போம். இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். உங்களுக்குள்ளே பார்க்குது, கோபம் வரக்குள்ள, காமம் வரக்குள்ள, ரொம்ப பிரச்சனை வரக்குள்ள, சிக்கல் வரக்குள்ள, அதுக்கு இப்போ உங்களுக்கு வேறு சொல்யூஷன் இந்த அதையும் செய்யுங்க. இது நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக. இந்த குருவை நம்பி உங்களுக்கு இது ஃபாஸ்ட் அப்பாயின்மெண்ட்டாக குருவை எடுத்துக்கிட்டா சரி. அவர் அங்கே உள்மூச்சிலையும் வெளிமூச்சிலையும் எல்லாத்திலையுமே அவரை எடுத்துக்கிட்டா அது ரொம்ப வேகமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்படி இந்த மனசை நீங்கள் பார்க்க பழகிக்கவே வேணும். நான் எனக்கு சரணம் சாமி அப்படின்ற ஒழுங்கு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திடீரென ஒரு நாள் அந்த உங்களோட மனம் உங்களை எப்படி ஏமாத்துது என்றதை நீங்கள் கண்டுவிங்க. அந்நேரத்தில் உங்களோட சக்தி மேல் நோக்கி உங்களை நகர்ந்துடும். அப்புறம் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்குரிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. கடன் இருந்தாலும் அதை நீங்கள் பார்ப்பீங்க, அதை நீங்கள் கையாளுவீங்க, குழந்தைய கையாளுவீங்க, மனைவியை கையாளுவீங்க, வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சரியாக கையாளுவீங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து வாழ்க்கையிட்டு கருணையும் இருக்குது, அது உங்களை காப்பாற்றும். லாஜிக் மைண்ட் வந்து கேட்கும், எப்படி இவ்வளவு பிரச்சனை, கோடிக்கணக்கில் பிரச்சனை, லட்சக்கணக்கில் பிரச்சனை, அப்படி பிரச்சனை, நான் இதுலேருந்து எப்படி தப்பு வேணும்னு சொல்லி லாஜிக் மைண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இறைவன் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, எவ்வளோ கருணையானது, எவ்வளோ ஆற்றல் மிக்கது, எவ்வளோ அதிசயமானது, எவ்வளோ அற்புதமானது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பயணம் நீங்கள் போகிறதால இது உங்களுக்கு கண்டிப்பாக நிகழும். உங்களை காப்பாற்றும். தேவையில்லாத மனுஷர்கள்ட்ட இருந்து உங்களை தூரமாக்கும். கெட்ட எனர்ஜிகள்ட்ட இருந்து உங்களை தள்ளி வைக்கும். அதுதான ஒரே பாதுகாப்பு கேட்கும். அதுதானே குருவிட்ட மன்னிப்பு, குருவே சரணம், குருவே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், சரணம் அடிக்கிறோம், எல்லா சரி நம்ம குருவில் பக்தியை வைக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம். அது அந்த வேலைகளை எப்படி பார்த்து 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 வந்துக்கிட்டே இருக்குது. இது நாளடைவில் வளர்ச்சி அடைஞ்சு கண்டிப்பாக உங்களை நிம்மதியான ஒரு மனுஷனை கண்டிப்பாக மாற்றும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்கணும், அதாவது எண்ணங்களை கவனிக்கும், எண்ணங்களை கவனித்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாலும் ஒரு யோகா பயிற்சி எழுதி தியான பயிற்சி அது பல உலகத்தில் மலைஞ்சு கிடக்கு, அதிலே மூண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை இப்படி கவனித்து வந்தால் உங்களுக்கு நீங்கள் சலிப்படைகிற நேரத்தில் நீங்கள் சலிப்படையாமல் இருக்கு அங்கே அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாம் வந்து இங்கே கருணைகள் இருக்குது, எல்லாமே நடக்குது. நீங்கள் இதை செஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையை வேண்டவர மாறுவீங்க. இல்லையா சொன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க, 60 வயசு 70 வயசு அப்படி 80 90 வயசு ஆகல நடந்துக்கலாம். முதியோர் இல்லங்கள் அங்கே போகிறது, இங்கே போகிறது, காது கேட்குறது இல்லை, இப்படி ஆகிறது, குழந்தை பிள்ளை மாதிரி ஆகிறது சொல்கிறாங்க. இப்போ வயசாளி அவருக்கு காது கேட்குற அந்த மாதிரியான நிலைமைக்கு நம்ம வாழ்க்கைன்னு அப்படி இல்லை. அவள் வாழ்க்கையை வெற்றி கொள்ளணும்னு சொன்னால் உங்களுடைய மனதுக்கு அப்பால் மனதின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. ஏன்னா இது மரணம் கிடையாது, அவருக்கு மரணமே இல்லை. பெரிய எத்தனை பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்கார கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மரணம் இருக்கு. அவங்க வாழ்க்கையை பற்றி என்னன்னு தெரியும், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல வேலை ஒன்றுமே செஞ்சில்லை. ஆகவே நான் தந்த இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஆகவே இந்த முயற்சி உங்களுக்கு நீங்கள் முயற்சி இந்த முயற்சி நீங்கள் பண்ணணும்.
குருவோட ஈடுபாடை காட்டி நீங்கள் இதை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த நான் உயிரோடு இருந்துக்கிட்டு ஞானி குரு இருக்கார், உயிரோட குரு இருந்துக்கிட்டு இருக்கார். அந்த குருவோட நீங்கள் உங்களை நல்ல தொடர்பாக்கிக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யும்போது அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக எப்படி வளர்ந்தே போவீங்க. இதில் இன்னொரு முக்கியம் என்னன்னா, ஒரு குருவை இப்போ நான் குருவன்றேன், நீங்கள் விரும்பினா இல்லாட்டி உங்களோட காசு பணம் இருந்ததுக்காக நீங்கள் ஒரு குருக்கிட்ட இல்லாட்டி என்ன நீங்கள் உங்களோட தொடர்பு ஆக்கிக்க மாட்டீங்க. உங்களுக்கு பைத்தியம் தலைக்குள்ளே இருந்தால், உங்களுக்கு ஆணவம் தலைக்கு இருந்தால், நீங்கள் இவ்வளவுதான் தலைக்குள்ளே மாறினாலும் என்ன செஞ்சாலும் நான் உங்களை வேறு எடுத்து பார்க்காம இருக்கு தான் போவோம். உங்களுக்கு ஒழுக்கம் இல்லையா மனுஷன் நீங்கள் தேவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் பெரும்பெரும் கோடீஸ்வரனோட பெரும்பெரும் மக்களோட நான் பழைய தனிகன், எல்லா மட்டத்தோட நான் பழைய தனிகன். ஒரு நாளுமே ஞானியை காசு கொடுத்து வாங்க இயலாது. உங்களுக்கு ஒழுக்கம் 100% ஒழுக்கம். கடவுளுக்கு நீங்கள் 1% வச்சால் ஞானிக்கு நீங்கள் 100% ஒழுக்கம் வச்சால் மட்டும்தான் அவர் ஞானி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் தருவார். இன்னொரு பக்கம் நீங்கள் அது ஞானி யாரையும் ஏமாற்ற முடியாது, ஞானியை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. இன்னொன்று அதனால் இப்போ நீங்கள் என்ன தொடர்பு ஒழுங்குன்றதுக்காக நீங்கள் விரும்பினதுக்காக நீங்கள் ஒழுக்கமில்லா வந்து உங்களுக்கு நான் ஒழுக்கம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போகிறதில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொடர்பு இல்லாமல் தான் ஆகும். இப்படி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. எப்படி இருந்தால் நான் இதே மாதிரி உங்களுக்கு இங்கே சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கோல் எடுக்கார், அவர் திடீர்னு கோல் எடுத்திருப்பார், அவர் பார்த்திருப்பார் இவர் ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிற தமிழன் தானே, நம்ம மலேசியாவிலேருந்து பேசுகிறோம், பெரிய பணக்கார நாட்டிலேருந்து பேசுகிறோம், அவருக்கு நினப்பு. அவர் என்னை கோல் எடுக்கிறாரோ, அவரை பேர் நான் சொல்லலை, அவருக்கு எக்ஸ்ன்னு சொல்லி பேரை வைப்போமே. நான் நெக்ஸ்ட் பேசுகிறேன் மலேசியாவிலேருந்து, ஏழரை சனியனை பற்றி பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிளஸிங் இருந்தால் ஏழரை சனியன் நீங்குமா எனக்கு அவர் கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தார். நான் அவருக்கு 11 போடல. திரும்ப அடுத்த அண்ணம் அவர் எனக்கு சுல்தான், ஹலோ சுல்தான், நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன், என்ன நான் கோல் எடுத்தேன் நீங்கள் பதில் சொல்லலைன்னு சொல்லி. இவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? இவர் வந்து எனக்கிட்ட என் மூலம் வந்து அவருக்கு ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே கடைசி வரைக்கும் நடக்காது. நான் கால நேரத்தை வீணாக்குறவனும் இல்லை. ஆக வந்து முக்கியம் என்னன்னா உள்ள பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கணும். இன்றைக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே இருக்குது, ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. வேறு பரிகாரங்கள் அது இதெல்லாம் பார்க்குறது வந்து அது உங்களுக்கு விடுதலை இல்லை. நீங்கள் சும்மா பிறந்து சாகிறது தான். அங்கே வயசாளி ஆகுள்ள வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு நிலைமையில் விஷயத்து போய் தருவீங்க. அவே எப்போவும் கண்ணை மூடி ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் கண்ணை மூடி தியானம் பண்ணணும். அது ஒன்று குருவை நினச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு குருவை நினைக்கிறதுல கொஞ்சம் இப்படி ஆகிச்சோம்னா நான் சொன்னதுக்காக நீங்கள் நான் இப்போ சொல்லிட்டு என்ன தூக்கி அங்கே தள்ளி வச்சு போட்டு நீங்கள் இப்படி பார்த்துட்டு இன்னும் பைத்தியாரம் போய்த்துருவீங்க. இப்போ சொல்லிக்கார் இவர் மாஸ்டர் சொல்லிக்கார், மாஸ்டரோட உங்களோட தொடர்படுத்தின மாதிரி நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வரணும். இது வாக்களிக்கப்படுது, ப்ராமிஸ், இது வாக்களிக்கப்படுது. இந்த பார்வதி அம்மாவோட கருணை, அந்த பார்வதி அம்மா தான் சிவன்கிட்ட கேட்டா, உன்னுடைய அருள், உன்னுடைய அந்த எனர்ஜி இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் பூமியில் வரப்போகிற அனைவருக்கும் வரப்போகிற எல்லாருக்குமே கிடைச்சிதான் ஆகணும். சிவன் ஆமாண்டு அது கிடைச்சிக்கிட்டே இருக்குது. மக்கள் புரியாமல் இருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ தெய்வங்கள் இதெல்லாம் என்ன அவெல்லாம் தம்பி அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு குரு வந்து சொல்கிறாராமன்னா அது நடந்தே முடியுது. வாழ்க்கையில் அவசரம் இல்லை, நான் செத்து போய்த்தேன் எனக்கு ஆகலை, அப்படியெல்லாம் இல்லை. இது நடக்குது. உங்களுக்கு விடுதலை தான், விடுதலையே தான். ஆகவே மன எண்ணோட்டத்தை கவனிக்கும். இந்த எண்ணோட்டத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வரக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையோட என்ன கம்ப்ளீட்டாக புரிய வருது. இப்போதான் நீங்கள் பிச்சை எடுக்கிறத விடுவீங்க. உங்களை குண்டலினி சக்தி மேலும் போகுது. உங்களுக்கு நெத்திக்கால் நூடாக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து தான் வாழ்க்கையை நீங்கள் வெல்றீங்க. இதுக்கு வர முடியும். அதனால் மாஸ்டர் சின்னத்தை இதான ரகசியம். இதுதான் செய்ய வேணும். இது இல்லாமலுக்கு நீங்கள செய்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் வேர்க்கு
நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் ஒரு இப்போ உங்களோட தோல் அழகாக இருந்துட்டேன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டு இப்படி எல்லாம் செஞ்சுன்னு இருந்துட்டுன்னா இல்லை இன்னொரு மற்றவங்களுக்கு நல்ல மனுஷன்னா எல்லாம் ஓகே ஆகிட்டேன்னா நீங்கள் நினச்சிங்க உங்களுக்கு பைத்தியம். அது அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்கு. ஒவ்வொருவரும் கடவுள் இருக்காங்க. நீங்கள் கடவுளை மாறினா தான் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் உங்களை அறிஞ்சு நீங்களே உங்களுக்கு முடியுமானவராக நீங்களே கடவுள், நீங்களே உங்களுக்கு பெரிய மனுஷனால தான் உங்களுக்கு வெற்றி இருக்கு. அதான் இல்லாமல் இருக்கு. நீங்கள் சும்மா ஒரு பணக்காரனாகி போட்டு உங்களுக்கு நீங்கள் செத்த உடனே உங்களுக்கு முன்ன வந்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லுவான். ஒருவர் செத்து கிடக்குறான், இன்னொருத்தன் வந்து அவனை பார்த்து கொள்ள அழுகுறான். அவன் வந்து சொல்கிறான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுக்கு உண்டு. இது பச்சை துரோகம். அவன் அங்கே நிற்பான், அவன் எல்லாம் பார்த்துக்கு நிற்பான். இவன் இன்னொரு அந்த செத்தவன் சொல்றான். தோல்வி அவ வந்து இந்த முழு பிரபஞ்சத்தையும் அனுபவம், உங்களுக்கு முழு பிரபஞ்சமும் எப்போ அனுபவமாகுது அப்போ நீங்கள் வாழ்க்கையை வேண்டியிருக்கீங்க, அப்போ நீங்கள் நிம்மதி அடைகிறீங்க, அப்பான்னு உங்களுக்கு சந்தோஷம், அப்போதான் நீங்கள் வாழ்கிறீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறது. இல்லாட்டி நீங்கள் வந்து படு தோல்வியில் போகிறீங்க. என்ன முன்னிறுத்தி என்னை நம்பி நான் ஒரு ஞானி அறிக்கிறதால என்ன பல ஞானிகள் பூமி இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவங்களோட பேர் எல்லாத்தையும் மிஞ்சி வந்து செல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நானும் ஞானிகிட்ட அடைஞ்ச உடனே நான் உங்களுக்கு பொதுவாக தர உபதேசம் இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதன் மூலம்தான் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம், வாழ்க்கையில் வெள்ளணும் அப்படின்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் வந்திருக்கிறது உங்களுக்கு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு இங்கே உலகத்தில் இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாடுன்னு சொன்னது இந்தியா தான். எந்த நாட்டையும் விட அங்கே யாருமே எல்லாம் பேசலாம், என்னென்ன வேர்டுங்களும் போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இது ஸ்ரீலங்காவில் எல்லாம் வந்து சும்மா நினைச்சதுக்கு எடுத்ததுக்கு எல்லாம் பேசல. அது இல்லை, பலர் வந்து கேள்வி வைப்பாங்க, பிரச்சனையாக ஆக்கிடுவாங்க, சிக்கலாக்கி விட்டுருவாங்க. நான் என்னை பொறுத்தளவில் ஒரு ஞானி இன்னொரு ஞானியோட வித்தியாசமானவர் தான். என்னை பொறுத்தளவில் நான் இங்கே பேசியிருக்கிறேன். எனக்கு பின்னால் உண்மை இருக்கிறதால அவ்வளோ தைரியத்தில் அது பேசுது. இந்த உண்மை இருக்கிறதால தான் என்னால் இப்படி பேச முடியுது. இன்னும் இது சேஃபாக இருந்து வைத்துக்கிட்டு இருக்குது. இல்லையாமான்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு ஒன்று வந்து அவரை பிரச்சனையாக்கி சிக்கலாக்கி அவரை நீதிமன்றம் சிறைச்சாலைகள்னு சொல்லி கொண்டு போய் விட்டுரும். அவர் ஏதோ ஒரு குளறுபாடியில் மாட்டுப்படுவார், சிக்குப்படுவார். நானும் இந்த சோசியல் மீடியாவில் எத்தனையோ வருஷமே இருந்து பேசுகிறேன். என்கிட்ட சிலர் இங்கே கேட்டிருக்காங்க கேள்விகள். இந்த பௌத்த குருமார்கள் இன்னைக்கு சிலர் சிங்களத்தால் பேசினதால் என்னை கோல் எடுத்து கேட்டிருக்காங்க. நீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் புத்தரோட பெரிய ஆளா ரெண்டு புரிஞ்சு கேட்டிருக்காங்க. சரி, இந்த உண்மை ஹக் அப்படி இருக்கிறதால ஆகவே ஒருத்தர் நீங்கள் பேசணுமான்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. அதுக்காக நீங்கள் ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிட்டு வந்து மனுஷனுக்கு இன்னத்தை பேசினா தான் சரியா இருக்கும், இன்னத்தை பேசினா தான் நல்லா இருக்குமென்று அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் உண்மையை பேசினா அது நீங்கள் எப்படி பேசினாலும் அது சரியாக தான் போகும், அது கரெக்டாக தான் போகும், அது சரியாக தான் நிற்கும், அதுக்கு உயிரோட்டம் கிடைக்குதான் ஆகும். ஞானிகள் அப்படிப்பட்டவர்கள். அது மாதிரி ஒரு ஞானியோட இன்னொரு ஞானி ஸ்பெஷல் தான். அவை இந்த நவீன காலத்துக்குரிய நவீன காலத்தில் நான் வந்திருக்கேன். எனக்கு 10 தலை. அதுவும் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து முருகனும் பள்ளியும். இது வந்து மிகவும் அவசியமானது. என்னன்னு சொன்னால் இந்த முருகன் பள்ளி இவங்க வந்து தாந்திரிகன். இவங்களுடைய அந்த செயினில் பேக்ரவுண்டில் வந்தவன் நான். இந்த பேக்ரவுண்டில் வாரவங்களுக்கு தான் வந்து அருளும் பொருளும் 100%. இவ்வளோ மரம் அதிலேயும் வந்து திருமணமானவர்கள் குடும்ப வாழ்வில் உள்ளவர்களுக்கெல்லாம் இதில் அவ எப்படியான ஒரு ஞானி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தேவை.
அதனால் இந்த நவீன உலகத்தில் வந்து விபத்து, எந்த விதமான விபத்தும் இல்லாமலுக்கு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு போக வேண்டியிருக்குது. இடம் தளம் காலம் நேரம் சரியாக இருந்து பர்ஃபெக்டாக வாழ்ந்து போக வேண்டியிருக்குது. நான் அண்மையில் மலேசியாவுக்கு போயிருந்தேன். 2022 ஜூலையில் போயிருந்தேன். நான் போய் பட்டன் வெரி வெரி ஸ்ட்ராங் ஹிந்துஸ் அவங்கள்ட்ட தான் பட்டன். அவங்களுக்கு இந்து மதம் என்றாலே வெறி. அப்படியானவங்கள்ட்ட தான் நம்ம பட்டன். முன்னேஸ்வர் கோயில் தான் எனக்கு வேலையே. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா அங்காம் வேலை. இன்னொரு நான் இருந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டுறது தான் வேலை. அவர் ஒரு போட்டோ வந்தார் வைரவருக்கு. அங்கால இது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவு அப்படி தான் இருந்து போட்டு வந்தேன். அதே மாதிரி என்ன சொன்னா, மிகவும் இயல்பு நிலை, சாதாரண நிலை. அதாவது எந்த விபத்துகளோ யார் சர்ச்சைகளோ அதிலேயோ மாட்டுப்படாமல் கொண்டு சிக்கப்படாமல் இருக்க அந்த சரியாக அந்த நம்மளோட வந்த நோக்கத்தை சரியாக அடைஞ்சு அப்படி போகிறது. இந்த தன்மையில் வந்து இந்த முருகன் வள்ளியில் அந்த பேக்ரவுண்டில் வர அந்த ஞானிகள் கூடாதான் அது அது கிடைக்கப்படுது. நான் அண்ட் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஞானி நான். நம்மளுக்கு இந்த பாடசாலை கல்வி இல்லையா அப்படின்னாலும் 25 வருடம் என்ற ஞான வாழ்க்கையில் வந்து பல நாடுகள், பல தேசங்கள், பல இடங்கள், ஏறாத இடமே இல்லை, இறங்காத இடமே இல்லை. என்ன ஃபுல் டைம் அதே இல்லை. அதனால நான் இது அடியை வள்ளிச்சு துறைச்சி எல்லாம் செஞ்சு என்னுடைய ஒரு நாளுமே ஞானியோட வார்த்தை வந்து வெளியே போகிறது இல்லை. இந்த ஞானி பேசிட்டாருன்றதுக்காக அந்த பேச்சு அவர் அந்த சவுண்டை வெளியே கொடுத்துட்டாருன்றதுக்காக அந்த சத்தத்தை எடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணுறது இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வானவர்கள் தேவர்கள். அது அப்படி பொறுப்பு இருக்கு, அங்கே அப்படி பவர் இருக்குது. அதை எடுத்து நடத்துது. ஆகவே நம்பிக்கையே தும்பிக்கை. உங்களை என்னோட ஈடுபாடு நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட கையில் தற்போது இருக்க டூல்ஸ், என்னுடைய அக்கௌண்ட், அதுக்கு வாங்க. நீங்கள் தர்மம் ஒன்று பண்ணணும், இன்னொரு பேருக்கு இதை ஷேர் பண்ணணும், அது தர்மமாக போகும். இதில் உங்களுக்கு ஈடுபாடை நீங்கள் கொடுங்க. இது உங்களை காப்பாற்றும், உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். வைத்தியர் உங்களை கைவிடுவான், புள்ள ஊட்டி கைவிடும், வீடு கைவிடும், மனைவி எல்லாமே உங்களை கைவிடும். குரு உங்களுக்கு கூட எப்போவும் இருப்பார். அது இடம் தளம் நேரம் காலம் எல்லாம் மறந்து இருக்கிறது. இதை சம்பாதிச்சு கொள்ளுங்க. இதுதான் வாழ்க்கைக்கு 100% வெற்றி. ஒழுக்கம் 100% உயிரிலும் ஓம்பப்படும். என்னதான் அழிஞ்சாலும், என்னதான் வீணாய் போனாலும், என்னதான் உங்களுக்கு நடந்தாலும், இந்த என்னுடைய கதைக்கும் என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய வீடியோக்கும் உங்களுடைய கால நேரத்தை எவ்வளவு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் டு ஆல்.